மகாதேவ் இங்கேருந்து 54 கிலோமீட்ரு கரெக்டாக. அவனை நடந்தே போயிட்டு அவரை பார்க்கலான்னு இருக்கிறேன். எல்லோரும் சொல்லிட்டாங்க போவாத, ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப டேஞ்சராக இருக்கும், மிருகங்கள்லாம் வரும் நிற்கிறாங்க. நானே ஒரு மிருகன்ட்டு அவங்களுக்கு தெரில. எப்படின்னா போயிட்டு அதை ரீச் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன். க்ளவுஸ் வேறு தொலைச்சிட்டாங்க. ஃபோன் எடுத்த கேப்பில் க்ளவுஸை இங்கே போட்டேன். வேறு 6 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். எந்த இடத்துல ஊஞ்சின்னு வேறு தெரில. அதான் ரிட்டன் போயின்னுக்கிறேன். அப்படியே போயின்னுக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரில. அதை எடுத்துன்னு தான் கிளம்பணும். ஆனால் ஒரு க்ளவுஸ் தான், குளிர் தாங்காது. இது பிஜிலி மகாதேவ் என்ன இப்படி பண்ணுறீங்க? அது தேட விட்டீங்க என்ன? அதை எடுத்துன்னு வரேன். தாங்கிறாப்பல கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான், திருப்பி ரிட்டன் போக வேண்டியதான் இதே ரூட்டில். அப்படியே போய் இணைக்கிறேன், கூப்பிட்றேன். க்ளவுஸ் கச்சிச்சு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டஃபே. குல்லு தாண்டி தான் அந்த கோயில் இருக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் போக ஆரம்பித்தோன்னா ஃபுல்லாக காடு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ரைசான்னு ஏதோ ஒரு இடம் ஒன்று, ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அங்கே போன பேர் சரியாக தெரில. அங்கே போனால் தான் நம்மளுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். நைட்டு 10 மணி போயிட்டு கெத்தை காட்டுறோம். இந்த இடம் பேர் சரியாக தெரில. ஏதோ தோபி அப்படின்னு போட்டுக்குது. இந்த ஊர் உள்ள என்ட்ராய் அப்படியே போயின்னுக்கிறேன். அடுத்ததுனா ஊர் வருதுன்னு பார்க்கலாம். ஐ எம் ஆல் ஓவர் இந்தியா ட்ராவலிங் பைதல். ஐ எம் கோயிங் டு பிஜிலி மகாதேவ். லிஃப்ட். But I planned full walk, Bijli Magadev, full blessing na. You going? Gullu. சரி போ, ஓகே. குல்லு பிளான் கடவுளாக ஒரு வழி கொடுக்கும்போது நம்ம எதுக்கு போனோம், இதுலேயே போய்க்கலாம் விடுங்க. அவள்தாங்க பிஜிலி மகாதேவ் ஒரு பிளான் பண்ணி என்னை கூட்டிட்டு போகிறாரு. ஹிந்தி பாட்டை போட்டு வைப் பண்ணுங்கிறேன் நாங்கள். அப்படியே சீக்கிரமாக புல்லு போட்டு புல்லுலேருந்து போகிறேன். 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஐ வில் கோ பிஜிலி மகாதேவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஃப்ட். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஃபோட்டோ வேறு எடுத்துக்கினாங்க என் கூட. நான் இங்கே பிஜிலிக்கு போயிட்டு கூப்பிட்றேன். இருங்க உங்களை என்ன கதைன்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன். வாந்தி வேறு எடுத்துட்டேன் இறங்கணும். இருக்குல்ல, இந்த படிக்கட்டு வழியாக தான் ஏறி போனோம். 3 கிலோமீட்ரு. சரியான இருட்டு. கூட்டின்னு வந்து இங்கே விட்டானுங்க. அவனுங்க அப்படியே ஊர் போகிறானுங்க. இங்கே ஒரு கட்டில் ஒன்று இருக்குது. ஒரு நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாம். நாக்கா தண்ணி யோசிச்சுட்டு வாந்தி எடுத்தது மூக்கில் ஏற்றுக்குது. ஒரு மாதிரிக்குது, அப்படியே வெறியாகுது. கூப்பிட்றாருங்க. இங்கே ஒரு டீம் சரக்கை போட்டுனுக்குது. தெரிதா இல்லையான்னு தெரில. தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு. அப்புறம் டான்ஸர் ஃபைட்டராக மாற வேண்டிய தருணம் வந்துடும். அதனால் நம்ம படிக்கட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பிப்போம். ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தாச்சு. என்ன வருதோ பார்த்துக்கலாம். கூப்பிட்றாருங்க.